ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் மாங்காய் வச்சு டேஸ்டியான ஒரு பச்சடி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசன் வந்துட்டாலே வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் இப்போ இருக்கிற கேஸ் தட்டுப்பாடுக்கு கேஸ் அடுப்பு இல்லாமல் தாளிப்பெல்லாம் போடாமல் ரொம்ப ஈஸியாக மாங்காய் பச்சடி இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அரைக்க தேவையில்ல, வதக்க தேவையில்ல, தாளிப்பு கூட தேவையில்லை. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷமே அதிகம் தான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை செய்யறதுக்கு 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற மாங்காய் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவாக இருக்கணும். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீட்டு மாங்காய் கிடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இந்த பச்சடி செய்யறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாங்காய் ரொம்ப காயாக இருந்துச்சு அப்படின்னா அரிசியில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு கலந்த செங்காயாக மாறிடும். அடுப்பு யூஸ் பண்ணி வதக்காமல் தாளிப்பெல்லாம் போடாமல் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி இனிப்பு கலந்த மாங்காவாக இருந்தால் தான் சரியாக வரும். தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய் துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இதில் சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரியும் இருக்கும், பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா, இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொலகொலப்பு தன்மையோட தான் இருக்கும். அதனால் சீவும் போது சின்ன ஓட்டையில் சீவுறதை விட கொஞ்சம் பெரிய ஓட்டையில் சீவணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மாங்காயை சீவினதுக்கப்புறம் இதை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு கப்போ இல்லைனா பவுலோ கிளாஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மற்ற பொருட்கள் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அரை கப் அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, அதில் 2 கப் அளவுக்கு எனக்கு மாங்காய் துருவல் கிடச்சிது. ரொம்ப போட்டு அழுத்தி அளந்து எடுக்காமல் கொஞ்சம் மேலால் அந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். எந்த பவுலில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பவுலில் அளந்து போட்டுக்கோங்க. அரை கப் அளவு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு மாங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா துருவிட்டு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்காக சின்னாமன் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதாவது சுருள் பட்டை இருக்கும் இல்லையா, அதோடைய பொடி தான் எடுத்துருக்கிறேன். சுருள் பட்டை பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் சுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். சுருள் பட்டை பொடிக்கு பதிலாக ஜாதிக்காயை கூட கொஞ்சமாக துருவிட்டு சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகை ஒன்று பாதியமாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஜீரகத்தை வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பச்சையாக சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நெய்யின்னு எதுவுமே தேவையில்லை. அரைக்க தேவையில்லை, வதக்க தேவையில்லை, தாளிப்பு தேவையில்லை, அடுப்பு பக்கமே போக தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக குயிக்காக 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது மாங்காய் சீசன்றதுனால மலிவாக கிடைக்கும். அதில் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் இப்போ இருக்கிற கேஸ் தட்டுப்பாடுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் காலியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கேஸ் பக்கமே போகாமல் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஜாம் மாதிரியே இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மாவே மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு இனிப்பு காரம்னு சேர்ந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சப்போஸ் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை சப்பாத்தி, பூரி, பிரெட்டு, தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசையில் உள்ளே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே ஸ்பூன் வச்சு வெறுமனே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு மாங்காய் வச்சு ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடிக்கடி இந்த மாதிரி நிறைய மாங்காய் வச்சு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி பச்சடி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மாங்காய் வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரெட்டை லைட்டாக பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடையில காசு குடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண ஜாம்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு குடுக்காம வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு குடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இத கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃபரண்டான ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.